ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப என்னுடைய ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ கண்டிப்பாக எப்பவும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவே நான் கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு வீசிங் ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் அது கூட வந்துருச்சு, அந்தளவுக்கு இருந்தது ஒன் நைட்டெல்லாம். ஸோ thank you so much, thank you all for your blessings also. Okay, now let's see 18th April or what is going to happen for you. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சேனலை ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகி சப்போர்ட் பண்ணுங்க. I'll be happy then. ஓகேங்களா? ஸோ மந்த்லி கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படி கிடையாது. 59 ருபீஸ்க்கு பே பண்ணி மெம்பர் ஆகிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். 100 கூட போடலை, 59 தான். இந்த மந்த் அது வேண்டாம்னு நினச்சா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெம்பர் ஆனால் அது ஒரு சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி மெம்பர்ஷிப்பாக இருந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற அனைவருக்கும் நன்றி. ஓகே, now let's see 18th April. ஃபஸ்ட்டு மணி ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் டாபிக்ஸ் வந்து என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்க, கமெண்ட்டில் தெரியப்பட்டுங்க. ஓகேவா? 25th அப்புறம் நல்லா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஐ வில் அப்லோட். ஓகே, ஆஃப்டர் 25th. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, மணி ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகுது சிச்சுவேஷன்? வாவ், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதிகமாக உழைப்பு போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கான மணி வருமோ வராதோ அப்படின்னு ஒரு கவலை இருக்குதா? இல்லை ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரிசல்ட் அற்புதமாக இருக்குது. அது ஈவன் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க போதும். ஓகே, நீங்கள் பொறுமையாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் இன்னும் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இது நிறைய உங்களுக்கு வாய்ப்புகளும் வரும் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? சில பேர் வந்து மணி ரிலேட்டடாக சில விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வருது. ஓகே, அப்போ எதை செலக்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக உங்களை வந்து பேலன்ஸ்டாக உங்கள் லைஃப்பை எது எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத யோசித்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ உங்களுக்கு வர வேண்டிய மணி கண்டிப்பாக வந்துட்டு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு அதில் சந்தேகம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். ஓகே, ஆல்ரெடி பொறுமையாக தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பிரபஞ்சம் ஒன்று நினைப்போம் இல்லையா? அது நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம நினைப்போம் ரொம்ப காலமாக பொறுமையாக இருக்கணும்னு. நமக்கு வந்து எழுதப்பட்ட விதி இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது இருக்கலாம். நமக்கு ஒரு அதிக காலமாக தெரியக்கூடிய விஷயம் அது நமக்கு தான் அப்படி தெரியுதா இருக்கும். ஓகேவா? அதனால் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். உங்களுக்கான நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான சக்ஸஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, அண்ட் லெட்ஸ் see கரியர் எப்படி போகுது அப்படி பார்க்கலாம். Queen of Swords, 2 of Swords, 4 of Cups, 6 of Wands. கண்டிப்பாக வந்து கரியர் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருப்பீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா இமோஷ்னலி நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுப்பீங்க. அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் வந்துட்டு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியாமல் இருந்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த டேயில் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நானாக இருக்கிறேன், என்னுடைய அந்த குயின் ஆஃப் சார்ட்ஸ் உங்களுக்கான ஒரு முடிவு இருக்கும், உங்களுக்கான ஒரு தெளிவு இருக்க போகுது. ஸோ அந்த இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியே வந்து உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து போக போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். எத்தனை நாள் தான் அந்த இமோஷ்னலாக யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒரு வெற்றி, உங்களுடைய லைஃபு
அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் அந்த திறமையெல்லாம் வந்துட்டு இமோஷ்னலி அப்படி டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துட்டு இருந்தா அதெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து என்னுடைய நான் ஹவ் ஆமை அப்படின்றது எனக்கு தெரியும். நான் லாயலாக தான் இருக்கேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வரும் அற்புதமா. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி போக போகிறீங்க. அண்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ அடுத்ததான் நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்கள் பர்சன் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இன்னைக்கு எப்படி இருக்க போகுது. ஓகேவா. ஸோ லெட்ஸ் see ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இன்னைக்கு என்ன மெசேஜ், எப்படி இருக்க போகுது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. Page of Wands, Seven of Wands, Pentacles, Wheel of Fortune, Empress. Wow. அதாவது என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் பொறுமையாக அகைன் நீங்கள் வந்து இந்த டேல நீங்கள் பொறுமையாக இருக்க போறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு நல்ல மாற்றம் வரும், நல்ல தொடக்கம் வரும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, குட் நியூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் பர்சன் வந்து எனர்ஜெட்டிக்காக ஒரு ஸ்டில் அவங்க வந்து பேஜ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. நீங்கள் எம்ப்ரஸ் எனர்ஜியில், டிவைன் ஃபெமினின் மேபி எம்ப்ரஸ். ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து எம்ப்ரஸ் எனர்ஜிக் ஹை எனர்ஜிக் அம்மா மாதிரி, இன்னொருத்தர் வந்து பையன் மாதிரி குட்டி புள்ள மாதிரி சின்ன குழந்தை மாதிரி. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இந்த அம்மா மாதிரி எனர்ஜியில் இருக்கிறவங்க அவங்கள அரவணைச்சு தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஓகே, சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டு இருக்கிறதுல அவங்களுக்கும் சந்தோஷம் தான். மேபி இன்னொரு ஒரு விஷயம் என்ன கிடைக்குதுன்னா, அவங்க இனிமேல் நம்ம வந்து ஒரு சைல்டிஷாக இருக்கக்கூடாது, அப்படி ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் கூட அவங்க வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்து உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்க போகுது. அண்ட் அவங்களுமே வந்து ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி டிவைன் மாஸ்குலின் இஸ் வெயிட்டிங் ஃபார் அ சேஞ்ச். ஓகே, ஒரு சேஞ்ச் அப்படி இல்லைன்னா டிவைன் டைமிங்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னு வாட் எஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெரி குட். பட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வருது. ஓகே, கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எனிகோ தென் வாட் இஸ் திஸ், Page of Wands, Page of Cups, Four of Wands, Six of Swords. ஸோ எஸ், பிரச்சனைகளை மாற்றி யோசிக்கிறாங்க. ஓகேவா. Four of Wands, Twin Flame Connection, அண்ட் ஒரு லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி சப்போஸ் மன்னிப்பு கேட்கும்போது ஒரு மாற்றம் ஓகே ஏற்பட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படுறத பார்க்க முடியுது. ஓகேவா. இல்லை உங்கள் சைடில் இருந்து ஆஃபர், லவ் ஆஃபர் நீங்கள் பண்ணி யாரோ ஒருத்தர் ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து மாறி ஒரு நியூ பிகினிங் ஏற்படுது அப்படின்றத பார்க்க முடியுது. வெரி நைஸ். What is this Wheel of Fortune? Wheel of Fortune வந்து Strength, Queen of Cups, Ace of Wands. அதாவது உங்களுடைய போராட்டத்தில் ஒரு மாற்றம் வருது. நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு இமோஷ்னலாக ஒரு நியூ பிகினிங் வேணும், அந்த டைம் வந்துச்சு. ரைட், வெரி குட் அப்படின்றது தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே நமக்கு 1111 இருக்குது. ஸோ அதை கமெண்ட்டில் டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்க. ஓகே, ஸோ யூ கேன் டைப் 1111 ரீயூனியன் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா 1111
மேரேஜ் வித் மை பர்சன் போடுங்க. ஓகே ஃபைன். ஸோ அதுதான், ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க. எல்லா கார்ட்ஸுமே பாசிட்டிவாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை இந்த டேயில் பார்க்க முடியுது. ஓகே ஃபைன். அண்ட் வாட் அபவுட் 10-10 பார்க்குறேன் நான் அது சொல்லும்போது. ஸோ வாட் அபவுட் கைடன்ஸ் ஃபார் யூ? ஹை பிரிஸ்டஸ், 2 of Wands, King of Cups. ஸோ பிளானிங்கில் இருக்கிறீங்களா சில விஷயங்கள்? அது என்ன மாதிரியான பிளானிங் அப்படின்னு பாருங்கள். அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஸோ அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ரொம்ப இமோஷ்னலாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் மெச்சூர்டாக எமோஷன்ஸ் மெச்சூர்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நிறைய படித்தவங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அண்டு அழகானவங்க, அறிவுபூர்வமானவங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஸோ உங்கள் பர்சனுமே ஒரு கேரிங் அண்டு லவ் அண்ட் கேரிங்கோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் தெரியுறாங்க. ஓகே அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளான் பண்ணுறீங்களா, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களா, அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? அதில் ஆப்ஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம், அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கைடன்ஸாக இருக்குது. ஓகே ஸோ பிளான் பண்ணிகிட்டே பண்ணுறதா, வேண்டாமா, இதுவா அதுவா, இப்படி இருக்குமா, அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. அதுபடி நீங்கள் எடுக்கிற உங்கள் ஃபீலிங்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care. Bye bye.